அன்பான மாணவ செல்வங்களே, இன்று நாம் தரம் 6 தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்தின் அலகு 2ஆன கணனி ஆய்வுகூடத்தை பாதுகாப்பாக பயன்படுத்தல் எனும் பாடம் தொடர்பாக பார்ப்போம். ஒரு கணனி ஆய்வுகூடத்தையே இங்கு நீங்கள் அவதானிக்கின்றீர்கள். ஒரு பாடசாலையை பொறுத்தவரை மாணவர்களே, கணனி ஆய்வுகூடம் என்பது பெறுமதிமிக்க ஒரு சொத்தாக கருதப்படுகின்றது. கணனி ஆய்வுகூடத்தில் ஒரு பெரிய கணனி ஆய்வுகூடமாக இருந்தால் அதிக எண்ணிக்கையான கணனிகள் அங்கு நிறுவப்பட்டிருக்கும். மேலும் அதனுடன் தொடர்பு படுகின்ற பல சாதனங்களும் அங்கு இணைந்து இருக்கும். உதாரணமாக அச்சுப்பொறிகள், வருடிகள், பல்லூடக எறிவைகள் போன்றன காணப்படலாம். இவ்வாறு ஒரு கணனி ஆய்வுகூடத்தில் காணப்படுகின்ற எல்லா சாதனங்களும் பொதுவாக பெறுமதி மிக்கனவாக காணப்படும். இந்த சாதனங்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அவற்றை திருத்துவதற்கோ அல்லது நாம் புதிதாக ஒன்றை வாங்குவதற்கோ அதிக அளவு பணத்தை செலவிட வேண்டிய தேவை ஏற்படும். எனவே மாணவர்களே, இவற்றை நாம் கவனமாக பயன்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருப்பது கட்டாயமானதாகும். தரம் 6 மாணவர்களாகிய நீங்கள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்தை இப்போதே அறிமுகமாகின்றமையினால் நீங்கள் ஆய்வுகூடம் எனும் சொல் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். எனவே கணனி ஆய்வுகூடத்தினுள் செல்லும் போது நீங்கள் எவ்வாறு அங்கு நடந்து கொள்ள வேண்டும், உங்கள் பாதுகாப்புக்காக எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். மாணவர்களே, உங்கள் பாட புத்தகத்திலே இங்கு தரப்பட்டுள்ளது கணனி ஆய்வுகூடத்தை முறையாகவும் பாதுகாப்பாகவும் கையாள்வது தொடர்பாக 2 விதங்களில் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளன. ஒன்று, உங்கள் பாதுகாப்புக்காக நீங்கள் பின்பற்றத்தக்க நடைமுறைகள் மற்றும் கணனி மற்றும் சாதனங்களின் பாதுகாப்புக்காக பின்பற்றத்தக்க நடைமுறைகள். ஒரு கணனி ஆய்வுகூடத்திற்குள் நீங்கள் நுழையும் போது உங்கள் பாதுகாப்புக்காக நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக நாம் முதலிலே பார்ப்போம். மாணவர்களே, நீங்கள் ஒரு கணனி ஆய்வுகூடத்திற்குள் நுழையும் போது அங்கு கணனி ஆய்வுகூடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக சில படங்கள் மற்றும் குறியீடுகளுடன் காட்சிப்படுத்தப்பட்ட அறிவுறுத்தல் ஒன்று உங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது வீதியில் செல்லும் போது வீதி சமிக்ஞைகள் நீங்கள் அவதானிக்கலாம். தெளிவாக மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக சில அறிவுறுத்தல்கள் எழுத்து மூலமன்றி குறியீடுகள், படங்கள் மூலம் காட்சிப்படுத்தப்படும். அதன் மூலம் மனிதர்கள் இலகுவாக அவற்றை விளங்கி எடுத்துக் கொள்வார்கள். அதே போன்று ஆய்வுகூடங்களிலும் இவ்வாறான அறிவுறுத்தல்கள் படங்களின் மூலமாக காட்டப்படும். எனவே நீங்கள் இப்படங்கள் இந்த குறியீடுகள் எவற்றை குறிக்கின்றன, எந்த நோக்கத்துக்காக இவை இருக்கின்றன என்பது தொடர்பான அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த குறியீடு காணப்படுவது மின்சாரத்துடன் தொடர்புபட்டது, அதாவது மின் உபகரணங்களை நாம் தொடுவது கூடாது என்ற அர்த்தத்துடன் இது காணப்படுகின்றது. அதாவது மின்னுடன் தொடுக்கப்படுகின்ற கம்பி, குதை போன்ற சாதனங்களை தொடுவதை நாம் தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்து 2வது இங்கு காட்டப்பட்டுள்ளது எக்ஸிட் எனும் குறியீடு, அதாவது வெளியேறுதல் எனும் குறியீடு. இங்கு பொதுவாக உங்களுக்கு கணனி ஆய்வுகூடத்தில் அவதானிக்கலாம். பெரிய கணனி ஆய்வுகூடமாக இருந்தால் எமர்ஜென்சி எக்ஸிட் எனும் பகுதிகளும் காணப்படலாம். அதாவது ஒரு கணனி அறையை பொறுத்தவரை ஏதேனும் ஆபத்துக்கள், அனர்த்தங்கள் ஏற்படும் போது, தீ போன்ற அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அவசரமாக வெளியேறக்கூடிய கதவுகள் பற்றி அறிந்திருக்க வேண்டும். எனவே ஆய்வுகூடத்திலிருந்து வெளியேறும் கதவு பற்றியும் மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதுவும் எமது பாதுகாப்புக்காக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. அடுத்து இந்த படம் தீயணை கருவி ஒன்று காட்டப்பட்டுள்ளது. தீயணை கருவி இருப்பின் கணனி அறைகளில் அது தொடர்பாகவும் நாம் அறிந்திருக்க வேண்டும். சில வேளைகளில் மின்சார உபகரணங்கள் என்பதால் தீ அனர்த்தங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே அது தொடர்பாக அறிந்திருக்க வேண்டும். அடுத்து கணனி ஆய்வுகூடத்தில் ஓடிப்பாய்ந்து விளையாடுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான படம் தான் இங்கு காட்டப்பட்டுள்ளது. அவ்வாறு நாம் செய்வதனால் சில வேளைகளில் எமது காலில் மாட்டுவதன் மூலம் சில கணனி உபகரணங்கள், வயர் போன்றன தற்செயலாக அவ்வாறு மாட்டுவதால் நீங்கள் கணனி உபகரணங்கள் விழுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கும் அது ஆபத்துக்களை ஏற்படுத்தும். இவை கணனி அறையினுள் உங்கள் பாதுகாப்புக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சில நடவடிக்கைகள். அதுபோன்று
சாதனங்களின் பாதுகாப்புக்காகவும் நாம் ஒரு கணனி அறையினுள் செல்லும் போது சில நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும். அது தொடர்பாக நாம் பார்ப்போம். முதலாவதாக உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது, கணனி அறையினுள் நாம் செல்லும் போது கணனி அறைக்குள் உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும். அதாவது பானங்கள் அருந்துவது மற்றும் உணவுகளை உட்கொள்வதை நாம் அங்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக சில உணவு பதார்த்தங்கள் சிந்துவதன் மூலம் கணனி உபகரணங்களின் உட்செலுத்து உள்ளே செல்ல வாய்ப்பிருக்கும். எனவே அது கணனியில் பாதிப்பை ஏற்படுத்தும். அத்துடன் கணனி என்பது தூசி துணிக்கைகள் உட்செல்லாதவாறு கணனி அறைகள் சீல் பண்ணப்பட்டு, அதாவது மிகவும் பாதுகாப்பான முறையில் அமைக்கப்பட்ட ஒரு அறை. எனவே நாம் இங்கு கணனி அறைக்குள் உட்செல்லும் போதே கட்டாயம் எமது பாதணிகளை கழற்றிவிட்டு உள்ளே செல்லுதல் வேண்டும். அடுத்து, சரியான அறிவுறுத்தல்கள் இல்லாமல் நாம் ஒருபோதும் சாதனங்களுக்கு மின் வலுவை வழங்கலாகாது. ஆசிரியரின் அறிவுறுத்தலின்றி நாம் எமது விருப்பத்துக்கு கணனியில் மின் தொடுப்பை வழங்குவதற்கு முயற்சிக்க கூடாது. சில வேளைகளை நாம் மாற்றி தொடுக்கும் போது அது கணனிக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவதுடன் ஆபத்துக்களையும் ஏற்படுத்தலாம். அடுத்து ஆய்வுகூடத்தில் காணப்படுகின்ற எல்லா உபகரணங்களையும் தூசிப்படாமல் துப்புரவாக வைத்திருக்க வேண்டும். அதற்கேற்ற முறையில் உலர்ந்த மெல்லிய கொட்டின் துணிகள் பயன்படுத்தப்படும். அவற்றின் மூலமாகவே நாம் அவற்றை துடைக்க வேண்டும். ஒருபோதும் நீர் போன்ற பதார்த்தங்களை கொண்டு கணனிகளை துடைப்பதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து, புறத்தேக்க சாதனங்களின் கணனியுடன் இணைக்கும் போதே நச்சு நிரல் சோதனையை செய்ய வேண்டும். புறத்தேக்க சாதனம் எனும் போது நாம் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். பென்டிரைவ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் போன்றவற்றை நாம் வீட்டிலிருந்து கொண்டு வந்து எமக்கு விரும்பிய முறையில் கணனியில் உட்செலுத்த முயற்சிக்க கூடாது. ஏனெனில் இவற்றில் சில வேளை வைரஸ் அல்லது நச்சு பொருட்கள் இருக்கலாம். இவை எமது ஆய்வுகூடத்தில் உள்ள கணனிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதற்காக பொதுவாக கணனி அறைகளில் உள்ள கணனிகளில் ஆன்டிவைரஸ் அல்லது எதிர் நச்சு பொருட்கள், வைரஸ் ஸ்கேனிங் மென்பொருட்கள் நிறுவி இருப்பார்கள். எனவே நாம் அவற்றை பயன்படுத்தி நச்சு நிரல் சோதனையை செய்த பின்னரே ஒரு தேக்க சாதனத்தை பயன்படுத்தும் போது அவற்றை நாம் இணைத்து பாவிக்க வேண்டும். அடுத்து, பயன்படுத்திய பின்னர் எல்லா உபகரணங்களையும் உகந்தவாறு நிறுத்தம் செய்தல் வேண்டும். நாம் கணனியை நிறுத்தம் செய்வது எமக்கு விரும்பிய முறையில் நேரடியாக பிரதான ஆளியை ஆஃப் பண்ணிவிட்டு செல்லக்கூடாது. அதற்காக படிமுறை ஒழுங்கு காணப்படுகின்றது. அது தொடர்பாக அடுத்த பகுதியில் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாம் அந்த ஒழுங்குமுறைப்படியே நாம் கணனியை நிறுத்தம் செய்தல் வேண்டும். அடுத்து, பயன்படுத்திய உபகரணங்களை உரிய இடங்களில் வைத்தல் வேண்டும். கணனி சுட்டிகள், கீபோர்டு என்பவற்றை அந்தந்த இடத்திலேயே ஒழுங்கான முறையில் வைத்துவிட்டு கணனி அறையிலிருந்து வெளியேறுதல் வேண்டும். அதுபோன்று கணனியின் தளபாடங்கள், மேசை, கதிரை போன்றவற்றையும் ஒழுங்கான முறையில் வைத்துவிட்டு நாம் கணனி அறையிலிருந்து வெளியேறுதல் வேண்டும். எனவே மாணவர்களே, இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், ஒரு கணனி அறையினுள் செல்லும் போதே ஒரு கணனியின் பாதுகாப்புக்காக மற்றும் எமது பாதுகாப்புக்காக நாம் எவ்வாறு நடைமுறைகளை கையாள வேண்டும் என்பது. இது தொடர்பாக ஒரு விரிவான விளக்கத்தை பெற சிறிய காணொளி ஒன்று இங்கு உங்களுக்கு காட்டப்படுகின்றது. அவதானியுங்கள். இங்கு முதலாவதாக காட்டப்பட்டிருக்கின்ற படம், அதாவது கணனி ஆய்வுகூடத்தினுள் செல்லும் போது கட்டாயம் எமது பாதணிகளை நாம் கழற்றிவிட்டே உள்ளே செல்ல வேண்டும். அதன் மூலமாக தூசி துணிக்கைகள் உள்ளே செல்லாமல் பாதுகாக்கலாம். இரண்டாவதாக, கணனி அறையினுள் நாம் செல்லும் போது வரிசையாக ஒருவர் பின் ஒருவராக உள்ளே செல்லுதல் வேண்டும். அனைவரும் கணனி அறையை உள்ளே செல்லும் போது ஒன்றாக உள்ளே செல்வதனால் சில வேளைகள் சன நெரிசல் கூடுவதன் காரணமாக கணனி மற்றும் மற்றைய சாதனங்களுக்கு அவை பாதிப்பை ஏற்படுத்தலாம். சில வேளை அவை கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எனவே நீங்கள் ஒருவர் பின் ஒருவராக இடைவெளி விட்டு ஒழுங்குமுறையாக உள்ளே செல்வதை பழக்கமாக்கி கொள்ளுதல் வேண்டும். அடுத்து மாணவர்களே, ஒரு கணனி அறையினுள் சென்ற பின் ஒரு கணனிகளை நீங்கள் ஒன் செய்த பின்னர் அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்ப் ஏற்படாதவாறு நீங்கள் அமைதியை பேணுதல் வேண்டும். இதன் மூலமாக அடுத்தவர்கள் உங்கள் செயற்பாடுகளை திருப்தியாக செய்து முடிக்க விளக்கத்துடன் உங்களுக்கு செய்து முடிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். கட்டாயம் கணனி அறையினுள் அமைதியாக இருந்தே உங்கள் வேலைகளை செய்தல் வேண்டும். அடுத்து, கணனி அறைகளினுள் பொதுவாக சில கணனிகள் பாதுகாப்பான முறையில் தூசி துணிக்கைகள்
படாதவாறு துணிகளால் மூடப்பட்டு இருக்கும். அவ்வாறு காணப்படும் போது அவற்றை நீங்கள் துப்புரவாக அதே போன்று நீங்கள் வைத்துவிட்டு கணனி அறைகளில் இருந்து வெளியேறுதல் வேண்டும். இதன் மூலம் கணனிகள் தூசி துணிக்கைப்படாமல் பாதுகாக்கப்படும். அடுத்து, கணனிகள் பயன்படுத்தப்படாமல் இருக்கும் போது உங்கள் வேலை முடிந்திருந்தால் கட்டாயம் அதனை உடனடியாக சுவிட்ச் ஆஃப் செய்துவிடல் வேண்டும். கணனி பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்தால் இதன் மூலமாக மின் நுகர்ச்சியை நாம் குறைத்துக் கொள்ள முடியும். அடுத்து, சில செயற்பாடுகளை நாம் செய்யக்கூடாத செயற்பாடுகள் சிலவற்றை பார்ப்போம். கீபோர்டு, உதாரணமாக சாவிப்பலகையை பயன்படுத்தும் போது மெதுவாக நாம் அவற்றை கையாளுதல் வேண்டும். சிலர் என்டர் கீயை அதிகமாக அழுத்தத்துடன் அழுத்துவார்கள். இதனால் என்டர் பட்டன் விரைவாக டேமேஜ் ஆவதற்கான வாய்ப்பு ஏற்படும். எனவே நாம் கீபோர்டை யூஸ் பண்ணும் போது மிகவும் நிதானமாக கையாளுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்து, கணனி ஒன் செய்த நிலையில் காணப்பட்டால் இவ்வாறு ஒன் செய்த நிலையில் இருக்கும் போது நாம் ஒருபோதும் ஷட்டவுன் ஒழுங்குமுறையாக ஷட்டவுன் பண்ணாமல் திடீரென்று போய் சுவிட்ச் ஆஃப் செய்யும் பழக்கத்தை மேற்கொள்ளக்கூடாது. இதனால் கணனிக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவ்வாறு செய்வதை தவிர்க்க வேண்டும். அடுத்து, கணனி அறையினுள் ஒருபோதும் நாம் கணனி வேலையை செய்து கொண்டிருக்கும் போது கணனியில் நாம் சாப்பிடுகின்ற பழக்கத்தையோ குடிக்கும் பழக்கத்தையோ வைத்திருக்க கூடாது. இதன் மூலம் நாம் ஏற்கனவே பார்த்தோம், உணவு துடிக்கைகள் சிதறுவதன் மூலம் கணனியின் பாகங்களின் உள்ளே அது செல்வதன் மூலம் கணனிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் கணனியின் மிகவும் அருகிலிருந்து நாம் அதனை அவதானிப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக அடுத்த பகுதியில் நீங்கள் கற்பீர்கள். கணனியில் முறையான முறையில் ஒழுங்குமுறைப்படியே நாம் உட்கார்ந்து கணனியிலிருந்து எமது வேலைகளை செய்ய பழக வேண்டும். அடுத்து, ஒரு கணனியின் உபகரணங்களில் உள்ள தூசி துணிக்கைகளை துடைப்பதாயின் துப்புரவாக்கப்பட்ட உலர்ந்த பொட்டின் துணிகளை மூலமாகவே நாம் அதனை துடைக்க வேண்டும். நீரின் மூலமாக துடைப்பதற்கு முயற்சிக்க கூடாது. நீரின் மூலமாக நாம் துடைப்பதற்கு முயற்சித்தால் கணனியில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து, கணனி பயன்பாட்டில் இருக்கின்ற போது அதனை துணிகளால் மூடிவிடக் கூடாது. அவ்வாறு செய்வதன் மூலம் கணனிக்கு அதிகமாக வெப்பம் அதன் உள்ளே பிறப்பிக்கப்படும். இதன் காரணமாக கணனி பழுதடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சரி மாணவர்களே, இனி நாம் அடுத்த பகுதிக்கு செல்வோம். ஒரு கணனி ஆய்வுக்கூடத்தில் நுழைந்த பின்னர் ஒரு கணனியை எவ்வாறு இயக்குவது மற்றும் கணனியை பயன்படுத்திய பின்னர் அதனை எவ்வாறு நிறுத்தம் செய்வது என்பது தொடர்பாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கணனியை இயக்கும் போதும் நிறுத்தம் செய்யும் போதும் நாம் நினைத்தவாறு அவற்றை கையாள முடியாது. அதற்காக ஒரு ஒழுங்குமுறை காணப்படுகின்றது. அந்த ஒழுங்குமுறையிலேயே நாம் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த வகையில் கணனியை இயக்கும் போது ஸ்டார்ட் செய்யும் போது அதற்காக 4 படிமுறைகள் உங்களுக்கு காணப்படுகின்றன. இங்கு அவதானியுங்கள். முதலாவதாக, நாம் கணனியை ஆரம்பிப்பதற்கு முதல் கணனி இணைக்கப்பட்டுள்ள ஆளி அல்லது சுவிட்சை நாம் தொழிற்படுத்தி மின் வலுவை வழங்குதல் வேண்டும். அதற்கு பவர் சப்ளையை கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, யூபிஎஸ் என்ற உபகரணம் பொதுவாக கணனி அறைகளில் ஒவ்வொரு கணனிக்கும் ஒவ்வொரு யூபிஎஸ் வீதம் பொருத்தப்பட்டு இருக்கும். தடைப்படாத மின்வலு வழங்கி என்று நாம் அதனை குறிப்பிடுகின்றோம். அதாவது திடீரென்று மின் துண்டிப்பு ஏற்பட்டுவிட்டால் இந்த யூபிஎஸ் இருப்பதன் காரணமாக சிறிது நேரத்துக்கு சில நிமிடங்களுக்கு கணனி ஆஃப் ஆகாமல், அதாவது நிறுத்தப்படாமல் காணப்படும். எனவே அந்த நேரத்தில் எமக்கு அதன் நேரத்திற்குள் நாம் செய்து கொண்டிருந்த வேலையை சேவ் பண்ணிக் கொள்வதற்கு மற்றும் எமக்கு தேவையானவற்றை அவசரமாக செய்து முடிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்.
இதற்காக பயன்படுத்தப்படும் உபகரணமே யூபிஎஸ். எனவே யூபிஎஸ் காணப்பட்டால் இரண்டாவதாக நாம் யூபிஎஸ்ஐ ஒன் பண்ணிக்கொள்ள வேண்டும், டர்ன் ஆன் செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவது கட்டமாக முறைமை அலகு அல்லது சிஸ்டம் யூனிட்டை ஒன் பண்ண வேண்டும், தொடக்கிக் கொள்ள வேண்டும். இறுதியாகவே நாம் தெரிவிப்பி அல்லது மானிட்டரின் இந்த பட்டன் காணப்படும் ஆன் பட்டன், அதனை நாம் ஒன் செய்து கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் செய்து கொள்ளலாம். பொதுவாக இது பழைய பிசி வகைகளில் காணப்பட்டாலும் இன்றைய லேப்டாப் வகையான கணனிகள் மற்றும் நவீன கணனிகளில் சில வேலைகள், இவற்றில் சில புதிய முறைகள் இருந்தாலும் பொதுவான முறைகளாக நாம் இவற்றை குறிப்பிட வேண்டும். அடுத்து ஒரு கணனியை எவ்வாறு நிறுத்தம் செய்வது என்பது தொடர்பாக பார்ப்போம். இதற்கும் 4 படிமுறைகள் காணப்படுகின்றன. பொதுவாக நாம் கம்ப்யூட்டரில் ஒரு வேர்ட் டாக்குமெண்டை ஓபன் செய்து அதில் நாம் ஏதோ டைப் பண்ணி கொண்டிருப்பதா இருந்தால், முதலாவதாக நாம் அதனை இப்போது கம்ப்யூட்டரை நிறுத்த வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் செய்து கொண்டிருந்த வேலையை க்ளோஸ் பண்ண வேண்டும். அதாவது வேர்ட் மென்பொருளை செய்து கொண்டிருந்தால் அந்த வேர்ட் எனப்படுகின்ற பிரயோக மென்பொருளை க்ளோஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். முதலாவது படி, நாம் ஏதாவது பிரயோக மென்பொருள் இயங்கிக் கொண்டிருந்தால் அவற்றை மூட வேண்டும். இரண்டாவது படியாக நாம் இது முதலாம் படி. இரண்டாம் படி அதனை நாம் ஷட் டவுன் செய்ய வேண்டும். அதாவது ஸ்டார்ட் மூலமாக சென்று ஷட் டவுன் எனும் ஆப்ஷன் காணப்படும். ஷட் டவுனை கிளிக் செய்வதன் மூலம் நாம் பணி நிறுத்தம் செய்து கொள்ளலாம். அதன் பின் பணி நிறுத்தப்படும். இதன் பின்னரே நாம் மானிட்டரில் காணப்படுகின்ற ஆன் செய்ய பயன்படுத்தி அதே பட்டனை பயன்படுத்தி நாம் ஆஃப் பட்டனை நாம் செலக்ட் பண்ணுவதன் மூலம் நாம் தொழிற்பாட்டை நிறுத்திக் கொள்ளலாம். அதன் பின்னரே யூபிஎஸ்ஐ ஆஃப் செய்வதன் பின்னர் நாம் மெயின் சுவிட்சை ஆஃப் செய்வதன் மூலம் கணினியை முற்றாக நிறுத்தம் செய்து கொள்ளலாம். இது நிறுத்தம் செய்கின்ற 4 படிகளாக காணப்படுகின்றன. இப்போது மாணவர்களே, உங்களுக்கு ஒரு கணினியை எவ்வாறு இயக்குவது மற்றும் எவ்வாறு நிறுத்தம் செய்வது என்பது தொடர்பாக நீங்கள் ஒரு அறிவை பெற்றிருப்பீர்கள். இது தொடர்பாக ஒரு மேலதிக விளக்கத்துக்காக இது காணொளியை நாம் பார்ப்போம். ஒரு கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் செய்வது அல்லது இயக்குவது தொடர்பாக எங்களுக்கு இங்கே காட்டப்பட்டுள்ளது. முதலாவது படி, ஸ்விட்ச் ஆன் த மெயின் எலக்ட்ரிசிட்டி பட்டன். நீங்கள் மெயினான பிரதான ஆளியை ஸ்விட்ச் ஆன் செய்து கொள்ள வேண்டும். ஒரு கம்ப்யூட்டரை தொடக்குவதற்கு முதலாவது படி. இரண்டாவது படி, ஸ்விட்ச் ஆன் த யூபிஎஸ். யூபிஎஸ்ஐ நீங்கள் தொடக்கிக் கொள்ள வேண்டும், ஒன் செய்து கொள்ள வேண்டும். தடைப்படாத மின் வழங்கி காணப்பட்டால் அதனை நாம் ஒன் செய்து கொள்ள வேண்டும். அது இரண்டாவது படி. மூன்றாவது படி, சிபியு அல்லது சிஸ்டம் யூனிட்டை நாம் ஒன் செய்து கொள்ளுதல் வேண்டும். இது மூன்றாவது படியாக காணப்படும். அதனைத் தொடர்ந்து இறுதிப்படியாக நாம் இந்த மானிட்டரின் பட்டனை நாம் கிளிக் செய்வதன் மூலம் இந்த கம்ப்யூட்டரை ஒன் செய்து கொள்ளலாம். இதன் போது டெஸ்க்டாப் எமக்கு இவ்வாறு காட்சி அளிக்கும். இது ஒரு கணினியை இயக்குகின்ற முறை, ஸ்டார்ட் செய்கின்ற 4 படிகளாக காணப்படுகின்றன. அடுத்து ஒரு கணினியை நிறுத்தம் செய்வது, ஷட்டிங் டவுன், ஒரு கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணுவது எவ்வாறு என்பது தொடர்பாக ஒரு காணொளி இங்கு காட்டப்படுகின்றது. முதலாவதாக நாம் பிரயோக மென்பொருள் ஏதாவது பயன்படுத்தி கொண்டிருப்பின் அதனை க்ளோஸ் செய்து கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம், இங்கு அவதானியுங்கள், ஸ்டார்ட் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் இந்த இடத்தில் லொகோஃப் என்று காட்சி அளிக்கும். லொகோஃபை கிளிக் செய்வதன் மூலம் இங்கு சுவிட்ச், யூசர், லாக், ரீஸ்டார்ட், ஸ்லீப் மற்றும் ஷட் டவுன் எனப்படுகின்ற அமைப்புகள் காணப்படுகின்றன. நீங்கள் ஷட் டவுனை கிளிக் செய்வதன் மூலம் இங்கு பணி நிறுத்தம் செய்து கொள்ளலாம். இதன் போது ஷட்டிங் டவுன் என்று இவ்வாறு உங்களுக்கு காட்சியளிக்கும். சிறிது நேரத்தில் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகும். அதன் பின்னர் மூன்றாவது படியாக நீங்கள் மானிட்டரை ஆஃப் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் காணப்படுகின்ற பட்டன், இதனை சுவிட்ச் ஆஃப் செய்வதன் மூலம் மானிட்டர் நிறுத்தம் அடையும். அதன் பின்னர் நீங்கள் செய்ய வேண்டியது யூபிஎஸ்ஐ ஆஃப் பண்ண வேண்டும். அதனைத் தொடர்ந்து இறுதியாக மெயின் சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணி கொள்ளலாம்.
சரி மாணவர்களே, இன்றைய பாடத்தில் வந்திருக்கக்கூடிய சில செயற்பாடுகளை நாம் பார்ப்போம். உங்கள் ஒர்க் புக்கில் காணப்படுகின்ற 2.1 ஆக்டிவிட்டியை அவதானியுங்கள். கீழே தரப்பட்டுள்ள சாதனங்களை இனங்கண்டு தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டில் அவற்றின் பெயரை எழுதுக. இச்சாதனங்கள் உமது கணனி ஆய்வு கூடத்தில் நிறுவப்பட்டுள்ளனவா என அவதானித்து அவை நிறுவப்பட்டிருந்தால் சரியெனவும் இல்லையாயின் பிழை எனவும் அடையாளம் இடுக. அவதானியங்கள். முதலாவது காட்டப்பட்டிருக்கின்ற படம் ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம். இதன் பெயர் பிரிண்டர். பொதுவாக எமது பாடசாலையில் காணப்படுகின்ற ஒன்று. நீங்கள் எழுத வேண்டும் பிரிண்டர் அல்லது அச்சுப்பொறி என்று எழுதலாம். இந்த உபகரணம் அடுத்து காட்டப்பட்டுள்ள இந்த உபகரணம் ஸ்கேனர் அல்லது தமிழ் சொல் வருடி, எதனையும் நீங்கள் குறிப்பிடலாம். இதுவும் உங்கள் பாடசாலையில் காணப்படுவதாயின் சரி என்று நீங்கள் குறிப்பிடுதல் வேண்டும். அடுத்து காட்டப்பட்டுள்ள படம் லேப்டாப் அல்லது மடிக்கணனி. எமது பாடசாலையில் கணனி அறையில் காணப்படுகின்ற ஒன்று. இதனை நீங்கள் சரி என்று குறிப்பிடுதல் வேண்டும். அடுத்து காணப்படுகின்ற படம் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் என்றும் எழுதலாம் அல்லது பல்லூடக எரிவை என்றும் குறிப்பிடலாம். இதுவும் எமது பாடசாலையில் காணப்படுகின்ற ஒன்று. அடுத்து காட்டப்பட்டுள்ள படம் ஆளி அல்லது சுவிட்ச் என்று நீங்கள் இதனை குறிப்பிடுதல் வேண்டும். பொதுவாக இது தொடர்பாடல் சாதனம், அதாவது கணினியை இணையத்துடன் தொடர்புபடுத்துவதற்கு நெட்வொர்க் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சாதனமாக கருதப்படும். அடுத்து காணப்படுகின்றது ரவுட்டர் என்பது வழிப்படுத்தி. இதுவும் தொடர்பாடல் சாதனம். தொடர்பாடல் சாதனம் எனப்படும் போது இன்டர்நெட் அல்லது இணையத்துடன் தொடர்புபடுத்துவதற்காக கணினியை இணையத்துடன் தொடர்புபடுத்த பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கூறு. இதுவும் எமது பாடசாலையில் காணப்படுகின்ற ஒரு கூறு. இச்சாதனங்களுக்கு மேலதிகமாக வேறு சாதனங்கள் கணினி ஆய்வுகூடத்தில் பொருத்தப்பட்டிருப்பின் அது தொடர்பாக நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு ஸ்பீக்கர் அல்லது ஒலிபெருக்கி என்று குறிப்பிடலாம். அதுபோன்று ஹெட்போன் அல்லது தலைப்பண்ணி என்று குறிப்பிடலாம். சிசிடிவி பாதுகாப்புக்காக பொதுவாக பொருத்துவது சிசிடிவி என்பதை குறிப்பிடலாம். மைக்ரோஃபோன் மைக் அல்லது நுணுக்கு பண்ணி, ஸ்மார்ட் டிவி, அது போன்று இலத்திரனியல் பலகை, கீபோர்டு, இவற்றையும் நீங்கள் குறிப்பிடலாம். அடுத்த வினா. கீழுள்ள செயற்பாடுகளில் கணனி ஆய்வுகூடத்தில் செய்யக்கூடியவற்றுக்கு சரி எனவும் செய்யக்கூடாதவற்றுக்கு பிழை எனவும் அடையாளம் இடுக. இங்கு அவதானியுங்கள். பயன்படுத்திய சாதனங்களை உரிய இடத்தில் ஒழுங்காக வைத்தல். கட்டாயம் நாம் வைக்க வேண்டும். அனைத்து துறைகள் எனப்படும் போது போர்ட்ஸ் என்று நாம் அதனை குறிப்பிடுவோம். கணனியில் புறச்சாதனங்கள், அதாவது புறச்சாதனங்களை இணைப்பதற்காக பொதுவாக பயன்படுத்தக்கூடிய துளைகளை கொண்ட பகுதிதான் போர்ட்ஸ் என்று குறிப்பிடுவோம். பென்டிரைவ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், பிரிண்டர், ஸ்கேனர் போன்றவற்றை கனெக்ட் பண்ணுவதற்காக காணப்படுகின்ற துறைகள். இந்த துறைகளில் நாம் பேனையை நுழைப்பதற்கு முயற்சி செய்தல் சரியா? விலை எந்த உபகரணங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். கதிரையை சுற்றி விளையாடுதல் ஒருபோதும் செய்யக்கூடாது. தீயணைக்கும் கருவிகள் பற்றி ஆசிரியரிடம் வினவுதல். கட்டாயம் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே நாம் ஆசிரியரிடம் அது பற்றி தெரியாவிட்டால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் போத்தலையும் பாதணிகளையும் ஆய்வுகூடத்துக்கு வெளியே வைத்துவிட்டு உள்ளே செல்ல வேண்டும். சரி, எமது பாதுகாப்புக்கு ஆய்வுகூட கணனிகளின் பாதுகாப்புக்காக நாம் அதனை செய்தல் வேண்டும். வெளித்தேக்க சாதனங்களை நச்சு நிரல் சோதனை செய்யாது கணனியில் பொருத்துதல். ஒருபோது நாம் அவ்வாறு செய்யக்கூடாது. கணனியில் நச்சு நிரல் சோதனை செய்த பின்னே கணனிக்குள் பொருத்த வேண்டும். இதன் மூலம் கணனியை நாம் பாதுகாக்கலாம். எனவே அது பிழை. ஆசிரியரின் அனுமதி இன்றி பல்லூடக ஒளி எரிகருவிக்கு மின் வழங்குதல். எந்த ஒரு உபகரணத்துக்கும் மின் வழங்குதலை நாம் ஆசிரியரின் அனுமதி இன்றி செய்யக்கூடாது. இதன் மூலம் அந்த உபகரணத்துக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தலாம். அது பிழை. சாவிப்பலகையின் தூசை துடைத்தல். கட்டாயம் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. ஆகவே அது சரி. அடுத்த வினாவை பாருங்கள். கணனி ஆய்வுகூட பாதுகாப்புக்கு உம்மால் செய்யக்கூடிய விடயங்கள் அடங்கிய காட்சி அட்டை ஒன்றை தயாரித்து ஆய்வுகூடத்தில் காட்சிப்படுத்தவும். அதனை அன்னளவான திட்டம் ஒன்றை உமது புத்தகத்தில் வரையவும். இப்போது உங்களுக்கு அதனை வரைந்து கொள்ளலாம். அதாவது ஒரு ஆய்வுகூடத்தில் செய்யக்கூடிய விடயங்கள் அடங்கிய குறியீடுகள், படங்கள் அடங்கிய சில இணையத்தில் உங்களுக்கு தேடி அழகாக அவற்றை ஒரு அட்டை படமாக காட்சிப்படுத்தக்கூடிய ஒன்றாக வரைந்து வைத்துக் கொள்ளலாம். உங்களால் அதனை வீட்டில் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா.
செயற்பாடு 2.2 கணனியை சரியாக செயற்படுத்தும் விதத்தின் ஒழுங்கு வரிசைப்படி காட்டுவதற்கு கீழுள்ள சாதனைகளுக்கு 1, 2, 3, 4 ஆகிய இலக்கங்களை இடவும். உரிய இலக்கத்தின் செயற்பாட்டை சொற்களில் எழுதி காட்டுக. நாம் ஏற்கனவே பார்த்தோம் கணனியை இயக்குகின்ற முறை, படிமுறைகள். நாம் முதலாவதாக செய்ய வேண்டியது சுவிட்ச், அதாவது ஆளியை நாம் இயக்கி மின்சார துண்டிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக யூபிஎஸ் காணப்பட்டால் யூபிஎஸ்ஸினை ஆன் செய்து கொள்ள வேண்டும். அதனை தொடர்ந்து சிஸ்டம் யூனிட்டை ஆன் செய்ய வேண்டும். இறுதியாகத்தான் நாம் மானிட்டரை ஆன் செய்ய வேண்டும். அதனை நீங்கள் இலக்கத்தை குறிப்பிட்டு செய்கின்ற அந்த வேலையையும் கீழே எழுதி காட்டுதல் வேண்டும். அடுத்த வினா ஷட்டவுன் தொடர்பானது. கணனியை ஷட்டவுன் செய்யும் விதத்தை சரியான ஒழுங்கில் இலக்கம் இடுக. இங்கு தரப்பட்டிருக்கின்ற 5 யூபிஎஸ்ஐ நிறுத்துதல், மானிட்டரை நிறுத்துதல், செய்து கொண்டிருந்த செய்நிரலில் இருந்து வெளியேறுதல், ஷட்டவுன் கட்டளையை தெரிவு செய்தல், மின்வலு வளங்கள் ஆளியை நிறுத்துதல். நாம் முதலாவதாக செய்ய வேண்டியது எந்த வேலையை செய்து கொண்டிருந்தோமோ அதிலிருந்து நாம் வெளியேறி, அதாவது க்ளோஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து வெளியேற வேண்டும். அதனை தொடர்ந்து நாம் ஷட்டவுன் செய்ய வேண்டும். ஷட்டவுன் செய்து கொள்ள வேண்டும். அதனை தொடர்ந்து ஷட்டவுன் ஆனதன் பின்னர் நாம் மானிட்டரை ஆஃப் பண்ணி கொள்ள வேண்டும். மானிட்டரை ஆஃப் பண்ணும் போது அது ஆட்டோவாக சிஸ்டம் யூனிட்டும் ஆஃப் ஆகிக்கொள்ளும். நாம் ஆஃப் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன் பண்ணும் போது சிஸ்டம் யூனிட்டையும் ஆன் செய்ய வேண்டும். அதனை தொடர்ந்து யூபிஎஸ்ஐ நாம் ஆஃப் செய்வதன் மூலம் இறுதியாக மின்வலு வளங்களின் ஆளியை நிறுத்திக் கொள்ளலாம். கணனியை சரியான ஒழுங்கில் நிறுத்தம் செய்யாமையால், நாம் இந்த ஒழுங்கில் நிறுத்தாவிட்டால் கணனிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன பாதிப்புகள்? ஒன்று, நாம் திரும்பவும் கணனியை தொடக்கம் செய்யும் போது, ஓபன் செய்யும் போது நீண்ட நேரம் எடுக்கும். அது ஒரு பிரச்சனை. ரீஓபன் செய்வதற்கு நீண்ட நேரம் எடுக்கும். அடுத்து, கணனிகள் விரைவாக பழுதடைய வாய்ப்புண்டு. நாம் ஒழுங்குமுறைப்படி அதனை நிறுத்தம் செய்யாவிட்டால் நீண்ட காலம் நமக்கு கணனியை பாவிக்க முடியாமல் போய்விடும். கணனி அடிக்கடி விரைவாக பழுதடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சரி மாணவர்களே, அடுத்த பகுதியில் நாம் கணனி ஒழுக்கவியல் என்பது தொடர்பாக இன்னொரு வகுப்பில் பார்ப்போம்.